வணக்கம். திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமிகள் அருளாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊரில் சுப்பிரமணிய முதலியார்னு ஒருத்தர், நல்ல மனிதர், புண்ணியவான், தங்கமானவர். ஒரு நாள் சேஷாத்திரி சுவாமி அவர்கிட்ட போய் கேட்குறார், முதலியாரே, என் தம்பி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீங்கள் ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா? முதலியாருக்கு ஒன்றும் புரியலை. என்ன கேட்கிறார் சாமி? முதலியார் பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட போய் சாமி என்ன சொல்றார்? என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீங்கள் ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா? பக்கத்தில் உள்ள ஒரு பெரியவர் சொல்கிறார், சாமி சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா ஐயா? சாமி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். புரிஞ்சுதா புரியலையா அதை பற்றி கவலை கிடையாது. இந்த பெரியவர் பழுத்த பழம். சாமி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இவர் அண்ணன், இவர் தம்பி பகவான் ரமணர். திருவண்ணாமலையிலே ரமணரும் வாழ்கிறார், சேஷாத்திரி சுவாமியும் வாழ்கிறார். சம்பாதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவருளை சம்பாதிக்கிறேன்னு அர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி அது பொருள் அல்ல, அருள். அருள் சம்பாத்தியம். என் தம்பி ரமணன், அதான் அர்த்தம் அதுக்கு. என் தம்பி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா திருவருளை நிறைய சம்பாதிக்கிறான். நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அவனை விட நான் திருவருளை குறைவாக சம்பாதிக்கிறேன். இது அவருடைய பணிவையும் பெருந்தன்மையையும் காட்டுகிறது. சொல்லப்போனால் ரமண பகவானையே திருவண்ணாமலையில் பாதாளலிங்கத்தில் இருந்து எடுத்து காப்பாற்றியவர் சேஷாத்திரி சுவாமிகள். ஆனால் என்ன சொல்றார்? என் தம்பி பெற்ற அருள் அதிகம், நான் பெற்ற அருள் குறைவு. என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். முதலியாரே, நீங்க இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு இருக்காம அருள் சம்பாத்தியம் ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா? முதலியாருக்கு எப்படி இருக்கும்? ஆமா சாமி, இனிமே நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். நம்மெல்லாம் என்னைக்கு அருள் சம்பாத்தியத்தை தொடங்க போகிறோமோ தெரியலை. எப்பொழுது சித்தர்களை பற்றி நினைக்க தொடங்கி விட்டோமோ அப்பொழுதே அருள் நமக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்று பொருள். சேஷாத்திரி சுவாமிகளுடைய வார்த்தை ஒன்னொன்னு அப்படி இருக்கும். வேட்டவலம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு மிராசுதார், ரொம்ப நல்லவர், பெரியவர், உடம்பு முழுக்க சிரங்கு. இந்த சிரங்கு மாதிரி ஒரு மோசமான வியாதி பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் புண்ணா வரும். ஒரு இடத்துல சிவப்பாக இருக்கும், ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கும், ஒரு இடத்துல தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கும், அரிக்கும். சொரிஞ்சோம்னா இன்னும் புண்ணு அதிகமாயிடும். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு சிரங்கு வந்துச்சான். அவர் சிரங்க ஒரு பாட்டாக பாடிவிட்டார். தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைச்சிருச்சு சிரங்கு வந்ததுனால. என்ன பாடினார் தெரியுமா? சிரங்கப்ப ராயன்னு ஒருத்தன் என் கவிதையை பார்த்து எனக்கு இப்படி சிரங்கையெல்லாம் பரிசா கொடுத்தேன். அதில் சிரங்கு எப்படியா? ஒரு சிரங்கு பச்சையாக இருக்கான், ஒரு சிரங்கு சிவப்பாக இருக்கான், ஒரு சிரங்கு வெள்ளையாக இருக்கான். இதை பூரா பார்க்குறார், அழகாக பாடுறார். முத்து, வைரம், மணி, மாணிக்கம், பக்தி ஒளி வீசு பதக்கங்கள். எது? பக்தி ஒளி வீசும் பதக்கம். பதக்கம்னா பெருசா இருக்குமா அந்த சிரங்கு? எல்லாம் வரிசைக்கு இருக்கான். இதெல்லாம் என்னவா? சிரங்கப்ப ராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். முத்து, பவளம், முழுவயிரம், மாணிக்கம், பக்தி ஒளி வீசு பதக்கங்கள், இதெல்லாம் அத்தன் சிரங்கப்ப ராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். என் தரத்துக்கு தகுந்தாப்புல இதை பரிசா கொடுத்தாரு. சிரங்கு மோசமான வியாதி. இந்த வேட்டவலம் முதலியாருக்கு சிரங்கு வந்துருச்சு. மிராசுதார் சிரங்குக்கு மருந்தே கிடைக்கல, கஷ்டப்பட்டார். எங்க போனா தீரும்? ஒரு பெரியவர் சொன்னார், திருவண்ணாமலைக்கு போ. சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு சாமி இருப்பார். இது வினை பயன். ஞானிகள் பார்வைப்பட்டால் வினை போயிடும், வினை போயிட்டா நோய் போயிடும். போய் பார். அவர் காரை போட்டுக்கிட்டு காலையில் வந்துட்டார். ஒரு 5 மணி சுமாருக்கு திருவண்ணாமலைக்குள்ளே நுழைஞ்சிட்டார். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வாசப்படியில் காரை நிறுத்தி விட்டார். காலம்பர 5 மணி. என்ன வேணும்? காப்பி வேணும். காப்பி குடித்தாத்தான் அன்னைக்கு வேலை நடக்கும். ஹோட்டலுக்குள்ளே போகிறார். முதலாளி அப்பத்தான் ஹோட்டலை திறக்கிறார்.
காப்பி வேணும் கொண்டாரேன். இவரை உட்கார வச்சுட்டு உள்ளே போனார். காப்பியை கொண்டாந்து வச்சிட்டார். நல்ல சூடாக இருக்கு. இவர் எடுக்கிறார், ஆற்ற முடியலை, கையெல்லாம் சிறங்கு, கஷ்டமாக இருக்கு. முதலாளி உள்ளே போயிட்டார். திடீர்னு ஒரு சாமியார் வாரார். அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு, உடம்புல சந்தன வாசம், கம்பீரமாக ஓடி வர்றார். தாடி, மீச, கருணை பார்வை, பைத்தியக்கார தோற்றம். பக்கத்தில் வந்தார். என்ன காப்பி சூடா இருக்கா? ஆமாம். நான் ஆற்றி கொடுக்கட்டுமா? பேசாம இருந்தார். எடுத்தார், ஒரு ஆத்தினார். பாதி காப்பியை அவர் குடிச்சுட்டார், மீதி காப்பியை வச்சுட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? 5 ரூபா காப்பியில் பாதி காப்பி போச்சு. அப்படித்தானே தோணும். வந்தவர் யாரோ தெரியல, பைத்தியம். பாதி காப்பியை குடிச்சு விட்டார். வந்தவர் இப்படி பார்த்தார். உனக்கு என்ன வேணும்? இந்த சிறங்கு போகணுமா? ஆமாம் ஆமாம் சாமி, சிறங்கு போகணும். உள்ள போ, குங்குமக்காரி இருப்பா, குங்குமத்தை எடுத்து பூசு, அவளை கும்பிடு, சிறங்கு சரியா போயிரும் போடா. வந்தவர் ஓடி போயிட்டார். ஹோட்டல் முதலாளி ஓடி வந்து வந்தவர் நின்ன இடத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறார். இவர் யாரு? இப்ப வந்தாரே, இவர் யாரு? இவர் தான் மகான் சேஷாத்திரி சுவாமிகள். என் ஹோட்டலுக்கு இன்னைக்கு வந்துட்டார். இவர் தங்கக்கை சேஷாத்திரி. இவர் கைப்பட்டால் வசூல் அதிகமாக கிடைக்கும். இவர் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டால் அன்னைக்கு வியாபாரம் நல்லா ஆகும். ஒரு காலத்திலே ஹோட்டல் ஆரம்பித்த பொழுது 7-8 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்ச மைசூர் பாகெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் ஆகிடும். ஏன்? சாமி வந்துட்டு போயிட்டார். அவருக்கு சந்தோஷம் ஹோட்டல் முதலாளிக்கு. இவர் கேட்கிறார், வந்தது யாரு? சேஷாத்திரி சுவாமிகள். ஆமா, என்ன பண்ணனார்? வந்தவர் என் காப்பியில பாதியை குடிச்சிட்டு போயிட்டார். ஐயையோ, உனக்கு கொடுத்து வைக்கலையே ஐயா, என்ன சொல்றீங்க? முழு காப்பியம் அவர் குடிச்சிருந்தாருன்னா உன் வென பூரா முடிஞ்சிருக்குமே. பாதி காப்பியை குடிச்சிட்டு பாதி காப்பியை வச்சதுனாலே உன் வென இன்னும் பாதி உங்ககிட்ட தங்கிருச்சே. ஞானிகளுக்கு சாப்பாடு போட்டால் வினை தீரும். ஞானிகள் சாதாரணமாக வந்து சாப்பிட மாட்டார்கள். நம்ம பணக்காரனுங்கிறதுக்காக வந்து சாப்பிட மாட்டார்கள். நாம் படித்தவனுங்கிறதுக்காக வந்து சாப்பிட மாட்டார்கள். நமக்கு பக்தியும் அன்பும் பண்பும் பரிவும் இருக்குமானால் ஞானிகள் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவார்கள். ஞானிகள் சாப்பிட்டால் பரஜன்மத்து பாவங்கள் போய்விடும். என்ன சொன்னார்? என்னமோ சொன்னார். நீங்களே என்ன சொன்னார்? குங்குமக்காரிட்ட போ, குங்குமத்தை பூசு, சரியா போகும்னார். உள்ள போங்க, தாயார் இருப்பா, உண்ணாமுலை உமையாள் இருப்பா, அவ காலில் விழுங்கோ, அவதான் குங்குமக்காரி. திருவண்ணாமலையிலே அம்பாள் உண்ணாமுலை. சம்பந்த சுவாமி தேவாரம் அருமையா பாடுவார். திருவண்ணாமலைக்கு வந்தவர் அவளைத்தான் முதல்ல பாடுவார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமேன். திருவண்ணாமலையை தொழுதால் வினையெல்லாம் போய்விடும். விளவார் கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர் மேல் உரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடிசரணே. யாரு பாடுறா? சம்பந்த சுவாமி பாடின பாட்டு. உண்ணாமலை தாயார்கிட்ட போ. ராசுதார் உள்ள ஓடினார். உண்ணாமலை தாயாரை பார்த்தார். கம்பீரமான திருத்தோற்றம். அம்மா கண்ணீர் விட்டு அழுதார். குங்குமத்தை எடுத்தார். உடம்பு பூரா சொர சொர சொரன்னு தேய்ச்சி விட்டார். சரங்கு எப்படியும் போகட்டும். குளிச்சார். உடம்பு சுத்தமாகி விட்டது. சேஷாத்திரி சாமியை தேடினார். சாமி கிடைக்கவே இல்லை. இவர் பண்ணின புண்ணியம் கொஞ்ச நேரம் காட்சி கிடைச்சது, அவ்வளவுதான். காரைக்குடியில அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர். அவருடைய மனைவி மீனாட்சி ஆச்சி. 2 பெண் குழந்தைகள், தெய்வானை மீனாட்சின்னு. இவங்கள்லாம் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. செட்டியார் காலமாயிட்டார். அந்த அம்மா 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ஏதோ பரவாயில்லாத ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒன்றும் பெரும் பணமெல்லாம் கிடையாது. ஏதோ கைக்கும் வாய்க்கும் சரியா போகுது. சாமி அந்த பக்கம் போனாருன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அவங்க சாப்பாடு போடுவாங்க. சேஷாத்திரி சாமி அங்கே சாப்பிட்டு வருவார். ஒரு நாள் வீட்டுக்கு போகிறார். கொஞ்சம் போல சாப்பாடு இருந்துச்சு.
அவங்க என்ன சாப்பிடலை 3 பேரும். சாமி உள்ளே போயிட்டார். சாப்பாடு இருக்கா? என்ன பண்ணுறது? இருந்த சாப்பாட்டை கொடுக்க. எங்கேயும் சாப்பிடாத பகவான் அப்படியே 3 சாப்பாட்டை 3 சாப்பாட்டுனா ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் போல தான் சாப்பிட்டார். இப்படி பார்த்தார். என்ன, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுமா? கவலைப்படாத, காரைக்காலிலேருந்து சிங்கப்பூர் மாப்பிள்ளை வருவான் போ. போயிட்டார். சித்தம்போக்கு சிவம்போக்கு. அன்னைக்கு சாயந்தரம் 3 பேரும் வந்து கோயிலில் கும்பிடுறாங்க. திருவண்ணாமலை சாமி பாதாளலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு முருகனுடைய கோயில், கம்பத்து இளையனார் கோயில்னு பேர். அருணகிரிநாதருக்காக ஒரு தூணில் முருகப்பெருமான் காட்சி அளித்த திருத்தலம். 15ஆம் நூற்றாண்டில் பிரபுடதேவ மகாராஜன் செய்த புண்ணியத்தினாலே அவனுக்கும் அருணகிரிக்கும் மக்களுக்கும் முருகன் காட்சி அளித்த இடம். அதுக்கு பேரு கம்பத்து இளையனார் கோயில். கம்பம்னா தூண்னு அர்த்தம். அந்த வாசப்படியிலே சேஷாத்திரி சுவாமி உட்கார்ந்திருக்கார். இந்த ஆட்சியும் 2 பெண்களும் போய் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. சாமி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தார். உள்ளே போனாங்க, வழிபாடு பண்ணினார்கள். அண்ணாமலையாரை கும்பிட்டார்கள், தாயாரை கும்பிட்டார்கள். வெளியில் வந்தார்கள். யாரோ பிரசங்கம் பண்ணினார். கோயிலில் பூரா பெரிய மண்டபம் கட்டி வச்சது ஏன் தெரியுமா? அந்த இடத்திலே சான்றோர்கள் பேச வேண்டும், அறிஞர்கள் பேச வேண்டும், ஓதுவார்கள் பாட வேண்டும், இதை மக்கள் கேட்க வேண்டும், மனம் திருந்த வேண்டும். ஆலயங்கள் அதுக்காகத்தான் மிகப்பெரிய மண்டபங்களோடு கட்டப்பட்டன. அன்னைக்கு மண்டபத்தில் யாரோ ஒரு பெரியவர் பேசியிருக்கார். இந்த ஆட்சியும் 2 பெண்களும் கேட்டாங்க. ராத்திரி 9:30 மணி ஆயிடுச்சு. புறப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பயமாக இருக்குது, தெருவில் ஆள் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 1910, 15 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். அப்போ 2 பேரும் 3 பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 வாலிபர்கள் பின்னாலே வர்றான். 2 பெண் குழந்தைகள். அந்த ஆட்சி பெண்ணுக்கு வயசு, கல்யாண வயசு 2 பொண்ணுக்கும். கழுத்தில் ஒன்றும் கிடையாது, ஆனால் பெண்கள். 4 பேர் துரத்திக்கிட்டே வர்றான். இவங்களுக்கு பயமாக இருக்குது. யாரு காப்பாற்றுவா? சேஷாத்திரி சுவாமியை நினைச்சாங்க. பக்கத்தில் திடீர்னு ஒரு காளமாடு எந்திரிச்சுது. 4 பேரையும் விரட்ட ஆரம்பிச்சுது. விரட்டுன்னா சாதாரண விரட்டு இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கத்துலையும் 4 பேரும் விரட்டி ஓடி போயிட்டான். துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓடி போயிட்டான். நல்ல வேளை சாமி காப்பாற்றினார். வீட்டுக்குள்ளே வந்தாங்க. சாமியை நினைத்தார்கள், தூங்கினார்கள். மறுநாள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாங்க. கம்பத்திளையனார் கோயில் வாசப்படியில் ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டு சேஷாத்திரி சாமி கம்பீரமாக அப்படி உட்கார்ந்திருந்தார். இவங்கெல்லாம் போனாங்க. காலில் விழுந்து அந்த ஆட்சி அழுதது. ஏன்? நேற்று நிகழ்ச்சியை நினைச்சு சிரிச்சார். என்ன, அந்த கோமாளி பசங்களை இந்த மாடு தான் விரட்டுனுச்சா? எந்த மாடு? திருவண்ணாமலையிலே மதில் சுவர், மதில் சுவத்திலே நந்திகள், நந்தியை காமிச்சார். அந்த கோமாளி பசங்களை இந்த மாடுதான் விரட்டுனுச்சான்னார். காலில் விழுந்து கும்பிட்டார்கள். கவலைப்படாத போ, கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி சிங்கப்பூர் மாப்பிள்ளைகள் வந்தார்கள், திருமணமாயிற்று. சேஷாத்திரி சுவாமிகள் சொன்னபடி அந்த குடும்பம் மிக சிறப்பாக அமைந்தது. வள்ளிமலை சுவாமின்னு ஒருத்தன், அவரை பற்றி நம்ம பின்னாலே பார்க்க இருக்கிறோம். சச்சிதானந்த சுவாமின்னு பேர். பழனியிலே படிக்காமல் இருந்த புண்ணியவான். பின்னாலே படித்து திருப்புகள் படித்து திருப்புகள் தான் எல்லாம் என்று அறிந்து கொண்டு திருவண்ணாமலை